தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி படமான தளபதி 29வது படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இதற்கான அறிவிப்பு அண்மையில வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, படத்துடைய பூஜையுமே மிக பிரம்மாண்டமாக நடந்தது. பூஜையுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் அப்படின்னு வெளியானதை அடுத்து இந்த படத்துல இருந்து எந்த தகவலுமே வெளியாகல. இதற்கிடையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சி பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அண்மையில கூட விக்கிரவாண்டியில மிக பிரம்மாண்டமாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. அதுல தளபதியுடைய ஸ்பீச் ஹைலைட்டாகவும் பேசப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது மீண்டுமே படப்பிடிப்புல இணைஞ்சிட்டாராம் தளபதி விஜய் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் படப்பிடிப்புல இணைந்ததை அடுத்து இந்த படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்றுமே வெளியாக இருக்கா. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு முக்கிய ஃபைட் சீன் காட்சி இருக்கா. சோ அது படமாக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த ஃபைட் சீன் காட்சியை முதல் கிளிம்ஸ் வீடியோவாக வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். சோ இந்த கிளிம்ஸ் வீடியோ வெளியிடுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸ் செய்தியை உறுதி பண்ண இருக்காங்களாம். அதாவது இந்த படத்தை அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. படத்தை ரொம்பவே இழுத்து கொண்டு போகாமல் ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கணும் அப்படின்ற அக்ரிமெண்ட்ல தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பே கிட்டத்தட்ட 100 நாள் தான் தளபதிக்கு கால் ஷீட் கொடுக்கப்பட்டிருக்காம். அந்த வகையில கண்டிப்பாக அடுத்த ஆண்டு சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க. சோ கூடி விரைவிலேயே இதற்கான அறிவிப்பும் வழியாக இருக்கு. இந்த படத்துடைய இந்த அப்டேட்டுக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.